தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ்ல இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து தான் வந்து பார்க்க போறோம். நம்ம கூட மன்சூர் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்காரு. விருதுநகர் மாவட்டத்தில் முதல்ல வந்து என்ன தொகுதி பார்க்கலாம்? முதல்ல விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கே போயிடலாம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில திமுக 5 முறையும் அதிமுக 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. இது தவிர காங்கிரஸ், சோசியலிஸ்ட், தமாக, தேமுதிக, மதிமுக இவங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. இப்போ 2021 அப்டேட் என்ன? 2021 திமுக சார்பில் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து பாஜக சார்பில் போட்டியிட்ட பாண்டுரங்கனை விட ஒரு 21,000க்கு அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல நாம் தமிழர்ல செல்வகுமார் போட்டியிட்டார். அவர் ஒரு 14,300 வாக்குகள் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. அமமுக சார்பில் போட்டியிட்ட தங்கராஜ் அவருமே வந்து ஒரு 10,700 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த முறை வந்து அமமுக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் அதிகமான வாக்குகளை வந்து அமமுக பிரிச்சிருந்தாங்க அதிமுக வாக்குகளை. பட் இந்த டைம் வந்து அது கொஞ்சம் பிரச்சனை இருக்காது போல. 2024 இங்கே யார் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கா? 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட மாணிக்கம் தாக்கூர் கிட்டத்தட்ட 54,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல தேமுதிகவுடைய விஜய் பிரபாகரன் கிட்டத்தட்ட 52,000 வாக்குகள் வரைக்கும் வாங்கி 2வது இடத்தை தக்க வச்சிருக்கிறாரு. 3வது இடத்துல பாஜகவுடைய ராதிகா சரத்குமாரும், 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய கௌஷிக்கும் வந்திருந்தாங்க. இப்போ 2026 எலெக்ஷனோட அப்டேட். 2026 பொறுத்த வரைக்கும் 4வது முறையா ஸ்ரீனிவாசன் வந்து அங்கே சீட் கேட்கிறாரு. ஏற்கனவே 2 முறை ஜெயிச்சிருக்காரு, தோத்துருக்காரு அப்படின்னு. இப்போ வந்து 4வது முறையா கேட்கிறாரு. அதே மாதிரி இளைஞரணியை சேர்ந்த ராஜகுரு அவருமே சீட்டுக்கான ரேஸ்ல வந்து இருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணியில வந்து தேமுதிக வந்திருக்காங்க. கண்டிப்பா விஜய் பிரபாகரனுக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள ஒரு சீட் வந்து கேட்பாங்க. அதுக்கு விருதுநகருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் 54,600 வாங்கியிருந்தாருன்னா விஜய் பிரபாகரன் 52,800, கிட்டத்தட்ட ஒரு 53,000 வாக்குகள், ஒரு 1,400 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். ஆரம்பத்துல இருந்தே தேமுதிக விருதுநகர்ல பயங்கர ஸ்ட்ராங்கா அதான் இருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில கண்டிப்பா விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதிமுக சார்பில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இந்த முறை வந்து ஆவடியில் வந்து நிற்கல, அதனால வந்து விருதுநகர்ல நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல நடிகை கௌதமி அவங்களுமே ராஜபாளையம் தான் கேட்குறேன்னு சொன்னாங்க. பட் அவங்களுமே ஒருவேளை ராஜபாளையம் கிடைக்கல அப்படின்னா விருதுநகர் நிற்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த முறை வந்து ராஜபாளையம் பாஜகவுக்கு ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒருவேளை அங்கே ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்க இங்கே போட்டியிட கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல விஜயகுமார் அப்படிங்கிறவருமே ரேஸ்ல இருக்காரு. அதிமுக கூட்டணியில நம்ம எடுத்துட்டோம்னா பாஜகவோட பாண்டுரங்கன் கடந்த முறை போட்டியிட்டவர், அவருமே வந்து இங்க வந்து போட்டியிடுவதற்கான ரேஸ்லயுமே இருக்காரு. நாம் தமிழர் தாவேக்காலெல்லாம் இங்க யாரு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நாம் தமிழர் கட்சியில லட்சுமணன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால லட்சுமணன் பேர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதே மாதிரி தாவேக்கால செல்வம், முத்துப்பாண்டி, சங்கர் கணபதி இவங்க எல்லாருமே அந்த ரேஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, நிர்வாகிகளா இருக்காங்க, முயற்சி பண்றாங்க. ஓகே, சமூக மக்கள் இங்க யார் யார் இருக்கா? இந்த தொகுதியில சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் நாடார், நாயக்கர், ரெட்டியார் இந்த மாதிரி இன்னும் நிறைய சமூக மக்கள் இருக்கிறாங்க. பட் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல நாடார் சமூக மக்கள் தான் இருக்கிறாங்க. ஓகே, விருதுநகருக்கு அடுத்தா நம்ம பார்த்தோம்னா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வந்து பார்க்கலாம். அருப்புக்கோட்டை நம்ம எடுத்துட்டோம்னா எம்ஜிஆர் போட்டியிட்டு முதல் தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்ட ஒரு தொகுதி. அதே போல தங்கம் தென்னரசு அவங்க அப்பா தங்கப்பாண்டியன் அவருமே போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலங்கள் போட்டிட்டு இருக்காங்க. அருப்புக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக வந்து 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை, சுதந்திர கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சை இவங்கெல்லாம் வந்து ஒரு முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 யார் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றா? 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக KKSSR ராமச்சந்திரன் அவர் வந்து அதிமுக வைகை செல்வனை விட கிட்டத்தட்ட 39,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய உமாதேவி கிட்டத்தட்ட 12,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல தான் மக்கள் நீதி மையத்துடைய உமாதேவி வராங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 7,600 வாக்குகள் மேலதான் வாங்கியிருக்கிறாங்க. 2024 அப்டேட் என்ன? ஓகே, 2024 பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம விருதுநகர்ல வந்து ஒரு 1,400 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருந்தது விஜய் பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும். இங்க வந்து விஜய் பிரபாகரன் தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. இந்த சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா 61,600 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் ஒரு 49,000 ஒரு 50,000 கிட்ட தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட விஜய் பிரபாகரன் 10,000 ஓட்டு 10,000க்கு மேல லீடிங்ல வந்து இங்க இருக்காரு. ராதிகாவும் பாத்தீங்கன்னா ஒரு 23,600 அவ்வளவு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கௌசிக் வந்து ஒரு
10,320 அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இங்கே வந்து விஜயபிரபாரன் வந்து லீடிங்கில் தான் போயிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் என்னன்னா இந்த தொகுதி KKS ராமச்சந்திரன் இருக்கிறதுனால அவருக்கு விஜயபிரபாரன் கொடுக்க மாட்டாங்க. இந்த முறை அவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சா KKS வந்து 10வது முறை MLA ஆகுறாரு. கிட்டத்தட்ட வந்து கலைஞர் கருணாநிதி, துரைமுருகனுக்கு அடுத்து KKS தான் வருவாரு. செங்கோட்டையன் ஜெயிச்சா செங்கோட்டையனுமே அந்த ரேஸ்ல வந்து இருப்பாரு. ஸோ 2026 இங்க யார் யார் ரேஸ்ல வந்து இருக்கா? 2026 எலெக்ஷன்ல இந்த ரேஸ்ல வந்து KKSSR திமுகல இருந்து சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு அடுத்தடுத்து அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், யோக வாசுதேவன், ரவிச்சந்திரன் எல்லாம் வந்து இந்த ரேஸ்ல இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, மணிமாறன் இந்த இடத்துல போட்டிடுறாரு. தாவேகா சார்பு சின்னப்பர், அஜித் ரமேஷ் இவங்க எல்லாருமே வந்து இந்த சீட்டு கேட்கறதுக்கான ரேஸ்ல இருக்காங்க. சமூகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இங்க அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் செட்டியார், சாலியார், ரெட்டியார், முத்திரையர் இந்த சமூகங்கள் வந்து கணிசமா வந்து இங்க வந்து வசிக்கிறாங்க. அடுத்ததா வந்து நம்ம வந்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி பார்க்கலாம். திருச்சுழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி தான். 2011 இருந்து தான் இந்த தொகுதி வந்து இருக்கு. 3 தேர்தல் நடந்திருக்கு. 3லையுமே வந்து தங்கம் தென்னரசு தான் வந்து வெற்றி பெற்று இருக்காரு. 2021 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் தங்கம் தென்னரசு, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிட்டு ராஜசேகரை விட ஒரு 61,000 வாக்குகள் நல்ல டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. அடுத்து வந்து நாம் தமிழரோட ஆனந்த ஜோதி அவங்க வந்து ஒரு 13,700 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024 இந்த தொகுதியோட நிலவரம் என்ன? 2024 நாடாளுமன்ற தேர்தல் ராமநாதபுரம் தொகுதியில தான் திருச்சுழியோட சட்டமன்ற தொகுதி வருது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட நவாஸ்கனி அவர் தான் கிட்டத்தட்ட 71,000 மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு. 2வது இடத்துக்கு பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட 42,000 மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு. 3வது இடத்துக்கு அதிமுக ஜெயபாலனும், அதுக்கு அடுத்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய சந்திரபிரபாவும் வந்திருக்காங்க. ஸோ 2026 எலெக்ஷன் ரேஸ் எப்படி இருக்கு? 2026 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் தங்கம் தென்னரசு தான் திரும்ப வந்து போட்டியிடுவாரு. ஆனா அதிமுகல பெரிய போட்டி அப்படிங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு வந்து முன்னாள் MLA ராஜவர்மன் அவர் இங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை சாத்தூர் வந்து கூட்டணிக்கு எதுவும் போயிடுச்சுன்னா அவர் சாத்தூர்ல இருந்து இங்கே போட்டியிடுவாரு அப்படின்ற தகவல்கள் வருது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா தோப்பூர் முருகன், காரியாப்பட்டி சிவசாமி, அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் இவங்க எல்லாருமே கூட சீட்டுக்கான முயற்சியில் வந்து இருக்காங்க. பாஜக ஒருவேளை ஒதுக்கப்பட்டா கர்னல் பாண்டி, பாண்டுரங்கன் இவங்கெல்லாம் வந்து சீட்டு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாம் தமிழர் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் ராஜா வந்து இங்க வந்து கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. தமிழர் வெற்றி கழகத்துல செல்வம், முத்துப்பாண்டி, சங்கர் கணபதி இவங்க எல்லாருமே வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சமூகங்கள் இங்க யார் யாரு இருக்கா? இந்த தொகுதியில சமூகங்கள் அப்படின்னா முக்குளத்தோர், அப்புறம் அவங்களுக்கு அடுத்த இடத்துல பட்டியலினத்தவர்கள், இவங்க 2 பேரும் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஓகே. அடுத்த வந்து நம்ம வந்து திருச்சுழிக்கு அடுத்த வந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து பார்க்கலாம். சாத்தூருமே ஏறக்குறைய வந்து அதிமுகவோட கோட்டையாக தான் வந்து இருந்திருக்கு. KKS ராமச்சந்திரன்லாம் 70s இந்த காலகட்டத்தில் சாத்தூர்ல தான் ADMKல வந்து ஜெயிச்சிருக்காரு. அதிமுக வந்து இடைத்தேர்தலோட ராஜவர்மன் ஜெயிச்சதோட சேர்த்து ஒரு 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக வந்து 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. அது போல KKSR வந்து அதிமுகல இல்லாம வெளியில இருந்து போட்டியிட்டு அப்பா ஒரு முறை ஜெயிச்சிருக்காரு. மதிமுக, ஃபார்வர்ட் பிளாக், சுதந்திரம் இவங்கெல்லாம் கூட ஒரு முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 இந்த தொகுதியோட தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? 2021 எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மதிமுக ரகுராமன் அதிமுக ரவிச்சந்திரனை விட கிட்டத்தட்ட 11,179 வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்து அமமுக ராஜவர்மன் 32,916 வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கடுத்து நாம் தமிழர் பாண்டி 12,626 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ 2024 எலெக்ஷன் ரிசல்ட் என்ன? 2024 பொறுத்த வரைக்கும் சாத்தூருமே விருதுநகர் நாடாளுமன்றத்துக்குள்ள தான் வருது. மாணிக்கம் தாகூர் ஒரு 65,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. விஜயபிரபாரனுமே இங்க வந்து 59,000க்கும் மேல வாங்கியிருக்காரு. ராதிகா வந்து 24,700 இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கௌஷிக் வந்து ஒரு 12,300 இந்த அளவுக்கான வாக்குகள் இங்க வந்து வாங்கியிருக்காரு. ஏற்கனவே இங்க வந்து மதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் மதிமுக சீட் வந்து கேட்பாங்க. இந்த வைகோ வந்து 10 பேர் அந்த 10 தொகுதி லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அதுலேயுமே சாத்தூர் வந்து இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா மதிமுக சார்பில் டாக்டர் ரகுராமன் அவருமே வந்து திரும்ப போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல முன்னாள் MP சிபிபாறை ரவிச்சந்திரன் 2004 வந்து வெற்றி பெற்றாரு. அவருமே சீட்டுக்கான ரேஸ்ல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை திமுகவே போட்டிட்டா ஒன்றிய செயலாளர் கடற்கரை அவர் வந்து சீட் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதிமுகவில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைஞ்ச ரவிச்சந்திரன், அதே போல முன்னாள் MLA ராஜவர்மன், நீங்க சொன்னீங்க கடந்த தேர்தலில் வந்து அவர் அமமுக சார்பில் ஒரு 33,000 வாக்குகள் வாங்கினாரு. ஆனால் உடனே வந்து அவர் திரும்ப அதிமுகலே சேர்ந்துட்டார். சீட்டு கொடுக்கலன்னு கோவிச்சுட்டு தான் அவர் வந்து போனாரு. ஆனால் உடனே வந்து திரும்பவுமே அதிமுக சேர்ந்துட்டார். அதனால இந்த முறை அவருமே இங்கேயுமே கூட்டணி கொடுக்கலனா
அவருமே வந்து ட்ரை பண்றாரு. அதே போல சண்முகக்கனி, எதிர்கோட்டை சுப்பிரமணியன் இவங்க எல்லாருமே கூட வந்து ரேஸ்ல வந்து இருக்காங்க. நாம் தமிழர் தாவேகா சார்பில் யாரு போட்டியிட வாய்ப்பு இருக்கு? நாம் தமிழர் சார்பில் ஆனந்தராஜா அவர் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தாவேகாவுடைய சின்னப்பர் அஜித் ரமேஷ் இவங்க 3 பேருமே இந்த நிர்வாகிகள் அப்படின்னால சீட் கேட்டு ரேஸ்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருமே வந்து அதிமுக கூட்டணியில இங்க நிக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திருநெல்வேலியில நிக்கலைன்னா சாத்தூர் தான் அவரோட சாய்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சமூக மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து பட்டியலினத்தவர், நாடார், முக்குலத்தோர் இந்த சமூகங்கள்லாம் வந்து கலந்து வந்து வசிக்கிறாங்க. அடுத்த வந்து என்ன தொகுதி பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிவகாசி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில வந்து அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், திமுக 2 முறையும், தமாக 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. சுதந்திர கட்சி, ஜனதா கட்சி, மதிமுக இவங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. 2021 ரிசல்ட் என்ன? 2021 வந்து காங்கிரஸ் சார்பில் அசோகன், அதிமுக சார்பில் லட்சுமி கணேசன் அவங்களோட 17,319 வாக்குகள் பெற்று வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழர் சார்பில் கனகப்பிரியா அவங்க வந்து ஒரு 20,800 இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதே போல் அமமுக இப்போ தனிச்சு போட்டிட்டாங்க. அவங்க சாமி காலை அவருமே வந்து ஒரு 8,900 இந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 2024 எடுத்துட்டோம்னா சிவகாசியுமே வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது. மாணிக்கம் தாகூர் ஒரு 67,000 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. விஜயபிரபாரன் ஒரு 53,000 வாங்கியிருக்காரு. ராதிகா ஒரு 26,000. கௌசிக் வந்து இங்கேயுமே ஒரு 12,200 இந்த அளவுக்கான வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. 2026 இங்க யார் யார் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு? 2026 அதிமுக சார்பில் ராஜேந்திர பாலாஜி இந்த தொகுதியில் சீட் கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப இருக்கிற எம்எல்ஏ அசோகன் அவருமே இந்த தொகுதிக்காக காய் நகர்த்திட்டு இருக்காரு. ஓகே. அதே மாதிரி திமுக சார்பில் இருந்து சிவகாசி மேயர் சங்கீதாவும் சீட்டுக்கு ரொம்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. கூட்டணிக்குள்ள ரேஸ் சூடு பிடிச்சிருக்கிறதுன்றதை நம்ம பார்த்தாலே தெரியுது. ஓகே. அதே போல வந்து நாம் தமிழர் சார்பில் வந்து டயானா அவங்க வந்து கேண்டிடேட் அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாரிச்செல்வம், பாலமுருகன், செந்தில் பிரபு இவங்கெல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருவர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமூக மக்கள் நம்ம பார்த்தோம்னா முக்குலத்தோர், பட்டியல் சமூகம், விஸ்வகர்மா, இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி அனைத்து சமூக மக்களுமே இங்க வந்து ஒரு பரவி வாழ்றாங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. அடுத்ததா வந்து என்ன தொகுதி பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்க போறது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 2 முறையும், திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் 2 முறையும், சிபிஐ 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. இப்ப 2021 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கு? சிவகாசி தான் ராஜேந்திர பாலாஜி இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆனா கடந்த முறை மட்டும் அவர் ராஜபாளையம் தொகுதியில வந்து போட்டியிட்டாரு. அவர் வந்து திமுக வேட்பாளரான தங்கப்பாண்டியன் கிட்ட ஒரு 3,800 இந்த அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல ஆமா, அதனாலதான் திரும்ப ரிட்டர்ன் டு சிவகாசியை அவர் போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. நாம் தமிழர் சார்பில் போட்டிட்ட ஜெயராஜ் ஒரு 15,600 இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. அமமுக சார்பில் போட்டிட்ட காளிமுத்து ஒரு 7,600 வாங்கியிருக்காரு. ஏறக்குறைய பார்த்தா அமமுக ஓட்டு தான் ராஜேந்திர பாலாஜியோட வெற்றியை வந்து தட்டி பறிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. 2024 இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? 2024 வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் இந்த தொகுதி வருதுன்றதுனால ராணி, திமுக சார்பில் ராணி கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து கிருஷ்ணசாமி 38,000 வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. ஜான் பாண்டியன் பாஜக சார்பில் போட்டிட்டாரு. இவருமே வந்து 25,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியுடைய இசை மதிவாணன் கிட்டத்தட்ட 25,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. 2026 எலெக்ஷன் ரேஸ் 2026 பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் அவர் வந்து திரும்ப சீட் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம நகர்மன்ற தலைவர் பவித்ரா ஷியாம் அவங்களுமே சீட் கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதிமுக சார்பில் பார்த்தோம்னா வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், வழக்கறிஞர் முருகேசன் இவங்க எல்லாம் வந்து சீட் கேட்கிறாங்க. திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் சார்பிலையுமே இங்க வந்து சீட் கேட்கறதா சொல்றாங்க. கேட்டா சீட்டு கிடைச்சா முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி அவர் வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகல கௌதமி இங்கேயுமே வந்து சீட் கேட்டாங்க. ஏன்னா கடந்த முறையே வந்து அவங்க பாஜகல வந்து ராஜபாளையம் சீட்டு தான் கேட்டாங்க. அவங்க அதிமுகல விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது கூட எனக்கு ராஜபாளையம் தொகுதி வந்து மக்களோட எனக்கு நிறைய நெருங்கிய கனெக்ஷன் இருக்கு, நாங்க நின்னா ஜெயிச்சிருவேன், வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இந்த முறையுமே வந்து பாஜக தான் அங்க அந்த சீட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. முன்னாடி அதிமுகல இருந்து எம்எல்ஏ ஆன கோபால்சாமி அவருக்கு வந்து சீட்டு கொடுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்த நாம் தமிழர் சார்பில் பார்த்தோம்னா கார்த்திக் வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் ஜெகதீஸ்வரி, ஆலன் ராஜ், முரளி மோகன் இவங்க எல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. யாரோ ஒருவருக்கு வந்து சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சமூக மக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நாடார், ராஜூஸ், நாயக்கர், நாயுடு, தேவர் இந்த சமூகங்கள் எல்லாம் இங்க வந்து பரவி வாழ்றாங்க. இந்த ராஜு சமூகம் இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில தான் கௌதமி வந்து இங்க சீட் கேட்கறாங்க. அவங்களும்
ராஜூஸ் அப்படிங்கிற அடிப்படையில. அடுத்த நம்ம வந்து என்ன தொகுதி பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர். இது வந்து தனி தொகுதி அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாவே இருந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த தொகுதியில வந்து ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 8 முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திமுக 3 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், கம்யூனிஸ்ட் சிபி வந்து 2 முறையும் இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. 2021 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கு? 2021 பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மான்ராஜ் 70,475 வாக்குகள் வாங்கியிருக்காரு. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாதவராவ் ஒரு 57,700 வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து மான்ராஜ் வந்து ஜெயிச்சிட்டாரு. இதுல என்ன ஒரு துயரமான விஷயம்னா, தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே மாதவராவ் வந்து கொரோனால இறந்துடுறாரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு அப்படிங்கிறது வந்தது. நாம் தமிழர் சார்பில் அபிநயா வந்து ஒரு 20,000க்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அமமுக சந்தோஷ்குமார் அவருமே வந்து ஒரு 23,200 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024 இங்க தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? 2024 அப்படின்றது இது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் இந்த தொகுதியும் வருதுன்றனால இங்க திமுகவிலிருந்து ராணி தான் போட்டிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 68,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அடுத்து கிருஷ்ணசாமி 43,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஜான் பாண்டியன் பாஜக சார்பில் 22,614 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியுடைய இசை மதிவாணன் வந்து 23,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 2026 எலெக்ஷன் அங்க எப்படி போயிட்டு இருக்கு? அதிமுக வந்து 2026 முன்னாள் எம்எல்ஏ மான்ராஜோட மனைவி வசந்தி அவங்க சீட் கேட்கிறாங்க. முன்னாள் எம்எல்ஏ சந்திரபிரபா அவங்களுமே வந்து சீட் கேட்டுட்டு இருக்காங்க. அமமுக சார்பில் சங்கீத பிரியா அவங்களுமே போட்டியிடுவதற்கான முயற்சியில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை கூட்டணி கொடுத்தா அவங்க போட்டிடுவாங்க. காங்கிரஸ் கொடுக்காம திமுக நேரடியா போட்டிட்டா ஆர்விகே துரை, பேராசிரியர் பிரதீபா இவங்கெல்லாம் வந்து சீட் பெறதுக்கான தீவிரமான முயற்சிகள் இருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா மாதவராவ் அவங்களோட பொண்ணு திவ்யா அவங்களுமே தீவிரமா சீட் கேட்கிறாங்க. சிபிஐமே கூட அவங்களோட விருப்பப்பட்டியலில் இந்த தொகுதி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நாம் தமிழர் சார்பில் பாத்தீங்கன்னா கரிகால் பாண்டியன் அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளில் இருக்க நிர்வாகிகள்ல யார் தனி தொகுதி நிற்க முடியுமோ அவங்க ஒருவர் வேட்பாளராக நிற்பாங்கன்னு சொல்றாங்க. சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், பிள்ளைமார், சாலியர் சமூகத்தினர் வந்து கணிசமா இருக்காங்க. முக்குலத்தோர் நாடார் சமூகத்தவர்களும் கணிசமா வந்து வசிக்கிறாங்க. விருதுநகர் பார்த்தாச்சு, தென் மாவட்டத்துல ஒரு தொகுதி பார்த்தாச்சு. அடுத்து மீண்டும் டெல்டாலேயோ இல்ல மற்ற பகுதிகளில் ஒரு தொகுதியோட வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.